Very good morning, my dear students. For today's class, we will try to understand and have a better idea about the concept called work-life balance. இன்னைக்கு கிளாஸில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னு கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்லைடில் இருக்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னாக்கா ரெண்டுத்துக்கும் நிலையான ஒரு பொசிஷன், பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. எதுக்கும் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்குனா ப்ரொஃபஷ்னல் லைஃப், அடுத்தது பர்சனல் லைஃப், அதுதான் இங்கே லைஃப்னு சொல்கிறோம். பர்சனல் லைஃபுக்கும் ப்ரொஃபஷ்னல் லைஃபுக்கும் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் he or she will have to maintain a balance. ஒரு சில சூழ்நிலையில் காலகட்டத்தில் ஆஃபீஸில் இருக்கக்குள்ளே வீட்டு வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கும், வீட்டில் இருக்கக்குள்ளே ஆஃபீஸ் வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கும். இது வந்து இட் இஸ் acceptable to some extent if you spend some of your home time for office activities and vice versa. வீட்டில் இருக்கக்குள்ளே ஆஃபீஸ் வேலையை செய்யக்கூடாதுன்னு செய்யலாம், பட் ரொம்ப நேரம் செய்யக்கூடாது. அது எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இட் இஸ் டிபெண்டிங் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் எபிலிட்டி டு பேலன்ஸ். இப்போ இங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் என்னன்னு நம்ம கிளியர் கட்டாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரெஃபர்ஸ் டு த லெவல் ஆஃப் ப்ரையாரிட்டைசேஷன். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு லெவல் ஆஃப் ப்ரையாரிட்டைசேஷன், முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு லெவல். எதுக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிட்வீன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் இன் அன் இண்டிவிஜுவல்ஸ் லைஃப். எந்த ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் அவருக்கு பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும், ப்ரொஃபஷ்னல் லைஃப்னு இருக்கும். பர்சனல் லைஃப்பில் பர்சனல் ஆக்டிவிட்டீஸ், ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டீஸ். ரெண்டுத்துக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டுத்திலையும் எது ப்ரையாரிட்டி, எது முன்னாடி செய்யணும், எது அப்புறம் செய்யணுங்கிற ஒரு ப்ரையாரிட்டைசேஷன் லெவலில் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் அட்வான்ஸாக சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெவல் டு விச் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு த ஜாப் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஹோம். இப்போ சொன்னேன் இல்லையா, ஆஃபீஸ் வேலை என்ன சொல்கிறாங்க, இந்த லெவல் டு விச் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு த ஜாப் ஆர் ப்ரெசன்ட் இன் தேர் ஹோம். ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கக்குள்ளே, இண்டிவிஜுவல்னால் யார், எம்ப்ளாயி வீட்டில் இருக்கக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆஃபீஸ் வேலை செய்கிறாரு, ஆஃபீஸ் வேலையில் இன்வால்வ் ஆகுறாரு, அந்த லெவலையும் பார்க்கக்கூடியது தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னாக்கா த ஐடியல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஐடியல்னால் கரெக்டான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் ஓப்பன் டு டிஸ்கஷன். கரெக்டாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன். இது வந்து விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். எனக்கு ஒரு லெவல் ஆஃப் பேலன்ஸ் இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு லெவல் ஆஃப் பேலன்ஸ் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு ஒரு லெவல் ஆஃப் பேலன்ஸ் இருக்கும். அதனால் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன் ஃப்ரீனா சொல்லிட்டாங்க. ஃப்ரீ திங்கர் பால் கிராஸ்னர் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா said that anthropologists often define happiness as having little or no differentiation between an individual's professional and personal life. அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆந்த்ரோபாலஜினா and study of mankind, மனிதர்களை பற்றி படிக்கிறது தான் மனிதர்கள்னு சொல்ல முடியாது, ஸ்டடி ஆஃப் மேன்கைண்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன அவங்க வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னு இவர் சொல்கிறாரு. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹாப்பினஸ் as having little or no differentiation between individuals professional and personal life. ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் லைஃபுக்கும் ப்ரொஃபஷ்னல் லைஃபுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் இருக்கணும், இல்லைனாக்கா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் நம்ம கேதர் பண்ணுவோம். Work life balance is a method which helps employees of an organization to balance their personal and professional lives. ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஷ்னல் லைஃபும் இருக்கும், பர்சனல் லைஃபும் இருக்கும். பர்சனல் லைஃபுக்கும் ப்ரொஃபஷ்னல் லைஃபுக்கும் பேலன்ஸ் பண்ணணும் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்ப்ளாயி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்
எப்போ அவரோட பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறாரோ அது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சிம்பிளாக ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகேன், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் அ மெத்தட். ஒரு எம்ப்ளாயிக்கு இந்த மெத்தட் வந்து எம்ப்ளாயிக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் பர்சனல் லைஃபுக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்கரேஜஸ் எம்ப்ளாயீஸ் டு டிவைட் தேர் டைம் ஆன் த பேசிஸ் ஆன் ப்ரையாரிட்டிஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயியும் என்கரேஜ் பண்ணுது, ஊக்குவிக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டு டிவைட் தேர் டைம் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தை இப்போ முன்னுரிமை அடிப்படையில் அவங்க நேரத்தை பிரித்து கொள்வதற்கு அவங்களுக்கு ஊக்குவிக்குது, என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெயின்டைன் எ பேலன்ஸ் பை டிவோட்டிங் டைம் டு என்ன விஷயத்துக்கு டைமை வந்து பிரிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடிங் டைம் ஃபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டு ஃபேமிலி, டிவோட்டிங் டைம் டு ஃபேமிலி, குடும்பத்துக்கு டைம் ஒதுக்க வேண்டும். தன்னோட சுய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு, தட் இஸ் சைக்காலஜியோ மனநிலையோ இல்லை உடல்நிலையோ ஹெல்த்துக்கு டைம் ஒதுக்கணும். வெக்கேஷன்ஸுக்கு டைம் ஒதுக்கணும். அலாங் வித் மேக்கிங் எ கரியர், அவனோட ப்ரொஃபஷனல் கரியரையும் அவரை பில்ட் பண்ணணும். பிஸ்னஸ் ட்ராவல்ஸ் எக்ஸட்ரா, ஆஃபீஸ் வேலை நிமித்தமாக வெளியூர் போக வேண்டியதாக இருந்தாக்கா அதுக்கும் நேரத்தை ஒதுக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நேரத்தை வந்து ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி முன்னுரிமை அடிப்படையில் நேரத்தை ஒதுக்கிறது தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இன் த வேர்ல்ட் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ உள்ள காலகட்டத்தில் கட் த்ரோட் காம்படிஷனில், ஹெவி காம்படிஷனில் வந்து இப்போ உள்ள பிஸ்னஸ் வேர்ல்டில் இது ஒரு முக்கியமான கான்செப்ட் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் இட் ஹெல்ப்ஸ் டு மோட்டிவேட். ஏன் முக்கியமான விஷயம் ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் எம்ப்ளாயியை மோட்டிவேட் பண்ணுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டு இன்க்ரீஸ் தேர் லாயல்ட்டி டுவர்ட்ஸ் த கம்பெனி. ஒரு கம்பெனிக்கு அவங்களோட லாயல்ட்டியை, விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் பேருதவியாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. திஸ் இஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். தேங்க்யூ.